மிஸ்டர் மாலிக் வந்து ஒரு கண்டிஷன் போட்டாராம். அதாவது வந்து ஆடியோ ஃபங்க்ஷனை வந்து நீங்க மலேசியால வைக்கணும், அதை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணும், அதுக்கான ஃபுல் செலவையும் நான் எடுத்துக்கிறேன். அதன் அடிப்படையில தான் அது வந்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூருக்கு போச்சு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் என் கடைசி படம்னு அறிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது அதை வந்து எந்த விதமான ஒரு போட்டியும் பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா விட்டிருந்தா நல்ல ஃபேர்வெலா இருந்திருக்கும். போட்டிக்காக பயப்படுறவர் இல்லை விஜய்ன்னு தான் நான் நினைக்கிறேன். போட்டி அவருக்கு இன்னும் பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா அவர் படம் தான் ஜெயிக்கும். ஏன்னா அதுதான் வந்து என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். இது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவரை எதிர்த்து படத்தை போடுறவங்க தான் கவலைப்படணும். அந்த மாலிக்னு மலேசியால சொன்ன விஜய்க்கு வந்து நல்ல ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும், அதை நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி பண்றாரு. அந்த மனசு தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா உலகத்தினர் ஏன் இல்லை அப்படின்றது இதுதான். ரொம்ப குறுகிய மனம் கொண்டவர்கள். அதுதான் நான் சொல்றேன். இதுல அரசியல் இருக்குங்க. சிவகார்த்திகேயன் தான் இதை கம்பல் பண்ணி மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு ரகசியமா இந்த மோதலுக்கு வித்திட்டவரே அவர் தான் சொல்றாங்க. ஈவன் ரெட் ஜெயண்ட் கூட முதல்ல இதை தயாரா இல்லையா? அப்ப அவருடைய மென்டாலிட்டியை பார்த்துங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா மலேசியால நடந்துட்டு இருக்கு. நமக்கு ரெகுலரா வந்து அதை லைவ்ல நம்மளால பார்க்க முடியலனாலும் ஒரு சில கிளிப்பிங்ஸ் அங்க இருக்கிறவங்க எடுத்து அனுப்புறாங்க, அதுல நம்ம பாக்குறோம். உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நிறைய விஜய் சார் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்ல இருந்து சிங்கர்ஸ், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அதுல கலந்துக்கிறாங்க. இப்போ முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு விஜய் சாருடைய ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து வெளிநாட்டுல நடக்கும். எப்பவுமே தமிழ்நாட்டுல தான் நடக்கும், இங்க சென்னையில் நடத்துவாங்க. அந்த மாதிரி முதல்ல இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஏதோ ஸ்பெசிபிக்கான ரீசன்ஸ் எதுவும் இருக்கா சார்? பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஏதாவது? இல்ல ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி பொலிட்டிக்கல் ரீசன். ஏன்னா இந்த படம் வந்து வெளிநாடுகள்ல வந்து விற்கும் போது படத்தின் உரிமையை மலேசியால வந்து அந்த உரிமையை வாங்கின மிஸ்டர் மாலிக், அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், செல்வந்தர். மலேசியால ரொம்ப கனெக்ஷன், வெல் கனெக்டட் வித் பவர், அரசாங்கம் எல்லார்கிட்டயும் ரொம்ப கனெக்டட் மேன் அவரு. மிஸ்டர் மாலிக் வந்து ஒரு கண்டிஷன் போட்டாராம். அதாவது முதல்ல 10 கோடிக்கு தான் படத்தை வாங்குவேன்னு சொல்லி இருக்காரு. பட் ஆனா பட தயாரிப்பாளர் குழு வந்து 12 கோடி எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் அவர் வந்து இந்த 2 கோடி நான் எக்ஸ்ட்ரா தரேன், ஆனா எனக்கு நீங்க ஒரு அஷூரன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனா வச்சதுதான். அதாவது வந்து ஆடியோ ஃபங்க்ஷனை வந்து நீங்க மலேசியால வைக்கணும், அதை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணும், அதுக்கான ஃபுல் செலவையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நிபந்தனையோடு தான் அந்த மலேசியா ரைட்டை 12 கோடி ரூபாய்க்கு இந்த ஃபிலிம் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில தான் அது வந்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூருக்கு போச்சு அப்படின்றது தான் எனக்கு கிடைச்ச தகவலுங்க. தேர் இஸ் நோ பொலிட்டிக்கல் ரீசன். ஓகே சார். இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் டேட் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பராசக்தியோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாம இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்களுடைய படம் வந்து ஒரு டேட்ல வருது அப்படின்னா ஃபெஸ்டிவல் இல்லையோ, மற்ற படங்கள் அதே டைம்ல வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா எல்லாரும் விஜய் சார் படத்தை தான் பார்ப்பாங்கன்னு தெரியும். பிகாஸ் ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டார். அந்த படம் கூட போட்டி போட்டு நம்ம ஏன் தேவையில்லாம பிசினஸ் எடுத்துக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் இப்போ பராசக்தி வந்து கிளாஷ்க்கு வருது ஜனநாயகனோட. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே வந்து பராசக்தியுடைய ப்ரொடியூசர் யாரு? ரெட் ஜெயிண்ட். ஸோ எஸ்கே வந்து ஒரு டிஎம்கே பேக்கப் பண்றாங்க. எஸ்கே வந்து அடுத்து விஜய் சாரோட இடத்துக்கு வர வைக்கிறாங்கிற டாக் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அதுக்கு மேலும் வந்து ஒரு உறுதி செய்யும் விதமாக பராசக்தி கிளாஷ்க்கு வருது ஜனநாயகம் கூட. சோ உண்மையிலேயே பராசக்திக்கு பின்னாடி, எஸ்கேக்கு பின்னாடி திமுகவுடைய ஒரு அரசியல் கணக்கு இருக்கா? இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை பத்தி நம்ம இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஆனா ஒரு சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில, ஃபிலிம் வேர்ல்டுல இருக்கிறவங்க. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா விஜய் வந்து இதுதான் என் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு உச்சத்துல இருக்கிற நடிகர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து அரசியலுக்கு தாவேக்காவை துவங்கிட்டதால
இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் என் கடைசி படம்னு அறிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெலை தான் கொடுக்கணும். 30 வருஷம் அந்த ஃபீல்டுல கோடானு கோடி மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இஸ் எ வெரி பிக் என்டர்டெய்னர். அவருக்கு ரசிகர்கள் பல லட்சம் கோடி பேர் உலகம் பூரா இருக்காங்க. அப்படிப்பட்டவர் வந்து டிக்ளேர் பண்ணி நான் அரசியலுக்கு போறேன், அதனால இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அவருடைய கடைசி படம், இது 69வது படம்னு நினைக்கிறேன், இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால டிக்ளேர் பண்ணிட்டார். அதனால அதை வந்து எந்த விதமான ஒரு போட்டியும் பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா விட்டுருந்தா அதுதான் ரொம்ப அவருக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஃபேர்வெலா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா போட்டிக்காக பயப்படுறவர் இல்ல விஜய்ன்னு தான் நான் நினைக்கிறேன். போட்டி அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா அவர் படம் தான் ஜெயிக்கும். ஏன்னா அதுதான் வந்து என்டர்டைன்மெண்டா இருக்கும். இது நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவரை எதிர்த்து படத்தை போடுறவங்க தான் கவலைப்படணும், புரியுதுங்களா? ஆனா இதுக்கு பின்னால வந்து நான் சொன்னேன், நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்குமா அந்த மலேசியாவுக்கு கோலாலம்பூருக்கு போனது ஆடியோ ஃபங்க்ஷன் ரிலீஸ்ன்னு சொல்லி. அதுக்கு நான் வந்து இட் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் ரீசன், அங்க ஒன்றும் இல்லைன்னு. ஆனா இதுக்கு நிச்சயமாக அரசியல் பின்னணி இருக்கு, அரசியல் தூண்டுதல் இருக்கு. இது வந்து அவ என்ன சொல்றது, அதாவது சிறுபிள்ளைதனம், சைல்டிஷ் பிஹேவியர். ஒரு நபர், ஒரு மனிதர், ஒரு என்டர்டெய்னர், நல்ல நடிகர், அவர் வந்து ஒரு 30 வருஷம் சினிமால இருந்து சாதனை புரிந்து உச்சத்துல இருந்து அவர் வந்து விலகுறார். ரிட்டையர்மெண்ட் மாதிரி தான். ஒரு ஆள் ரிட்டையர் ஆகுறாருன்னு ஒரு நிறுவனத்துல இருந்து அவருக்கு எப்படி ஒரு ஃபேர்வெல் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் கடைசி படத்துக்கு நான் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு மூக்குடை போறாங்க. யார் போட்டிக்கு வராங்களோ அந்த படம் மூக்குடை போகுது, அது வேற விஷயம். ஆனா அந்த ஜெஸ்டரே ரொம்ப ஒரு சகிக்க முடியல. இப்படியெல்லாம் கூட குரூரமா பாலிடிக்ஸ்ல இருந்தா பண்ணுவாங்களா? இதுல அரசியல் இல்லாம இந்த ரெட் ஜெயண்ட் தானே இப்ப இந்த படத்தை வெளியிடுறாங்க. அப்ப இந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து யாரு சிஇஓ, எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப ஏன் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஃபேர்வெலை எல்லாரும் சேர்ந்து, விஜய் ஆஸ் ஏ ஆக்டர், பொலிட்டீஷியனா யூ மே ஹேவ் thousands ஆஃப் டிஃபரன்சஸ், ஆனா விஜய் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் என்டர்டைனர், நிச்சயமா தேர் வில் நாட் பி எனி கான்ட்ரவர்சி. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் ஒரு நல்ல ஃபேர்வெலை, இப்போ அந்த மாலிக்னு மலேசியால சொன்ன அவர் வந்து ஏன் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை 12 கோடி செலவு பண்ற, அப்கோர்ஸ் டிக்கெட் போட்டு அதை 12 கோடிக்கு மேலேயே வசூல் பண்ணிடுறாருன்னு வச்சுங்க, அது வேற விஷயம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஆனா அவர் ஏன் வந்து விஜய்க்கு வந்து நல்ல ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும், அதை நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி பண்றாரு. அந்த மனசு தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா உலகத்தினருக்கு, சினிமா சம்பந்தப்பட்ட பர்சனாலிட்டிக்கு ஏன் இல்லை அப்படின்றது, இதுதான் ரொம்ப குறுகிய மனம் கொண்டவர்கள். அதுதான் நான் சொல்றேன். இதுல அரசியல் இருக்குங்க. இல்லைன்னா 14ஆம் தேதின்னு சொல்லி இப்ப 10ஆம் தேதி கொண்டு வந்திருக்காங்க. கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த படத்தின் கதையே திருடப்பட்ட கதைன்னு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. பராசக்தி திரைப்படம் இன்னைக்கு நீதிமன்றத்துல போய் நிக்குது. ஜனவரி 2ஆம் தேதி அவங்க வந்து எல்லாரும் சம்பந்தப்பட்ட விசாரணை பண்ணி அறிக்கையை கொடுக்கணும்னு அவங்க கோர்ட்ல ஒரு உத்தரவு நேற்று போட்டிருக்காங்க. அது இல்லாம ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னுவாங்க இல்லையா, விஜயோட போட்டி போடணும், விஜய்க்கு தியேட்டர் 100% தியேட்டர் கிடைக்காம பண்ணணும். இப்ப விஜய் வந்து ஆவரேஜா ஒரு 140 கோடி கூட முதல் நாள் வசூல் உலகம் பூரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே அவர் எடுத்திருக்காரு. அப்ப அதை குறைக்கணும், வசூலை குறைக்கணும், காட்சிகளை குறைக்கணும்ன்ற ஒரு, அதாவது என்னன்னா இதை சகிக்கவே முடியல. இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம், கேடு கெட்ட எண்ணம் அரசியல் சார்ந்தவர்களிடம் இருப்பது, திரை உலகத்தின் மூலமாக இப்படி பண்ணோம்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் நடக்க போறது இல்லை, அது வேற விஷயங்க. he will create records, he will smash his own record தான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன என்னுடைய இது என்னன்னா, இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணோம்னு நினைச்சவங்க கடைசியில எங்க கோட்டை விட்டாங்க பாருங்க, சென்சார்ல போய் மாட்டின்னு இருக்கு. சென்சார்ல வந்து ஏகப்பட்ட கட் பண்ணிட்டு, நிச்சயமா அது ஒரு பொலிட்டிக்கல் படம் தானே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. 67 இந்திய எதிர்ப்பு போராட்டம், இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எப்படியாப்பட்ட அரசாங்கம் நமக்கு தெரியும். அவங்க வந்து எப்படி இவங்க அலோவ் பண்ணுவாங்க இதெல்லாம் அரசியல் ரீதியா இந்திய எதிர்க்கிற விஷயத்த, போராட்டம் உண்மையா நடந்ததுன்னா கூட உண்மைகளை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதால
இப்ப நிறைய கட் போய் இப்ப ரிவ்யூ கமிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சென்சார் போர்டுல ரிவ்யூ கமிட்டிக்கு போறாங்க அந்த படம் பராசக்தி, இன்னொரு பக்கம் ஹைகோர்ட்ல ஏன் கதை தான் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வழக்கு போயிட்டு இருக்கு. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது கெடுவான் கேடு நினைப்பான்ற மாதிரி விஜய்க்கு வந்து பிரச்சனை பண்ணணும், அல்லது விஜய் படத்தை தயாரித்தவருக்கு ஒரு பிரச்சனையை பண்ணணும். விஜய் படம் ஜனநாயகன் ரொம்ப பிரமாதமா ஹிட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அரசியல் ரீதியாக சில மாதங்களுக்கு பிறகு நடக்கிற அந்த சட்டமன்ற தேர்தலையும் அவருக்கு உதவி பண்ணும் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் எண்ணத்தால இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் பண்றாங்க, சிறுபிள்ளைத்தனமான வேலைய. பட் அது ஒன்றும் எனக்கு அந்த படம் வருமானே தெரியாது. பராசக்தி வந்து இந்த இடர்பாடுகள் எல்லாம் முடிச்சிட்டு விஜய் கிட்ட வந்து மோதுற அளவுக்கு வருமானே எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல வேற ஒரு ஆக்டர் இருந்திருந்தா பரவாயில்ல. பட் சிவகார்த்திகேயன் வந்து நமக்கு தெரியும், ஒரு நிறைய இடங்கள்ல விஜய் சாரை பத்தி நிறையவே பிரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. விஜய் சார் மேல வந்து சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. பட் இப்ப இந்த படத்துல ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து புஷ் பண்றாங்க, இல்ல சிவகார்த்திகேயன் நம்ம இந்த படத்தை வந்து விஜய் சாருக்கு கிளாஷாவே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும் போது சிவகார்த்திகேயன் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அப்போ சிவகார்த்திகேயனை பத்தி நமக்கு தெரியும், அவர் ஓகேன்னு சொல்லி இருக்க மாட்டாரு. வேற ஏதாவது ரீசன் கூட இருக்கலாம். நான் வந்து தனிப்பட்ட முறையில யார பத்தியும் நான் பேச விரும்பல. ஆனா உங்களுக்கு நீங்க கேட்டதால சொல்றேன், சிவகார்த்திகேயன் தான் இத கம்பல் பண்ணி மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு ரகசியமா இந்த மோதலுக்கு வித்திட்டவரே அவர் தான் சொல்றாங்க. ஈவன் ரெட் ஜெயண்ட் கூட முதல்ல இத தயாரா இல்லையா. அப்ப அவருடைய மென்டாலிட்டியை பார்த்துங்க. இப்ப சிவகார்த்திகேயன் வந்து சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்திருக்காரு. அவருடைய நெடுக பார்த்தீங்கன்னா துரோகங்கள் தான் அவருடைய நம்பிக்கை துரோகம். யார் தன்னை ஏற்றி விட்டாங்களோ, லேட்டஸ்ட் ஐ கேன் சே தனுஷ் தான் அவரை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு உயர்த்தினாரு, நடிகர் தனுஷ் சிவகார்த்திகேயனை. ஆனா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னை ஏற்றி விட்டவர்கள் அத்தனை பேருக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு. அதனால அவர் பர்சனாலிட்டியை நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. அவர் சொல்லியிருக்கலாம்னு சொல்ல, அவர் தான் இதை வந்து இப்படி பண்ண வச்சதே அவர் தான். ஏதோ கடைசி படத்துல விஜயை நான் வந்து பீட் பண்ணுவேன் இவர் கனவு காண்றாரு. இஸ் நோபடி பிஃபோர் விஜய் சிவகார்த்திகேயன். அவருதான் இத பண்ணாருன்றதுதான் இண்டஸ்ட்ரியில இருக்கிற தகவல். ஓகே, சோ அப்ப ரெட் ஜெயிண்ட் கூட இதுக்கு ரெடியா இல்ல, இந்த ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம இப்படி போய் கிளாஷ் போவோங்கிறதுக்கு. ஆரம்பத்துல ரெட் ஜெயிண்ட் கூட ரெடியா இருக்கு. அவங்க வந்து அதை வந்து எஸ்கேப் புஷ் பண்ணாருங்கிறது இண்டஸ்ட்ரியில அவர்தான் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு, தயாரிப்பாளர்களுக்கு பிரஷர் பண்ணியிருக்காரு. அவருதான். அதனால நீங்க சொன்னதாலதான் இதை கூட நான் சொன்னேன். அவர் வந்து தடுத்து இருக்கலாம்னு. அவர் தான் ஒரிஜினேட் பண்ணதே இத. இந்த அநாகரிகமான ஒரு செயலை ஒருத்தர் ரிட்டையர் ஆகும் போது ஃபேர்வெல் கொடுக்க வேண்டிய நேரத்துல அவர்கிட்ட போய் காம்படிஷன் நிக்கிறதுன்றது ஒரு அநாகரிகமான ஒரு செய்கை. சிவகார்த்திகேயனுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்த அவர் வரலாறு நமக்கு தெரியுது. நெடுக அவர் இண்டஸ்ட்ரியில வந்து எவ்வளவு பேருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, நம்பிக்கைக்கு வந்து குந்தகம் பண்ணியிருக்காருன்னு தெரியும். அதனால இது அவர் தாங்க இதுக்கு காரணம். ரெட் ஜெயிண்ட் எல்லாம் இல்ல, ரெட் ஜெயிண்ட் எல்லாம் வேற வழி இல்ல, ஹீரோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே சார், இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மலேசியாவுடைய அரசாங்கம் நிறைய தடை விதித்திருந்தாங்க. கட்சி கொடிகள் பயன்படுத்தக்கூடாது, கட்சியின் பேர் சொல்லி கோஷம் எழுப்பக்கூடாது, அங்க அரசியலே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தும் நம்ம பாக்குறோம், நம்ம நிறைய கட்சி கொடிகள் எதிர்பார்த்தோம். இந்த அரசாணைக்கு அப்புறமாக ஒரு சிலர் மட்டும் எப்படியோ கட்சி கொடிகளை உள்ள கொண்டு போயிட்டாங்க. நம்ம வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது தெரியுது, கையில வச்சிருக்காங்க. டிவிக்கேன்னு ஆரவாரம் பண்ணாங்க. விஜய்தார் கூட இங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணாருன்னு பார்த்தோம். இப்ப இவ்வளவு கட்டுப்பாட்டையும் மீறி விஜய் சார் வந்து அங்க அரசியல் பேசுவாரா? ஏன்னா எல்லா இடங்களையும் குட்டி கதை சொல்றது அவருடைய வழக்கம். அவர் நேரடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே குட்டி கதைகள் மூலமாகவும் மற்ற அவருடைய ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸ்லயுமே வந்து இன்டெரக்டா ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு சோசியல் காசை வந்து அட்ரஸ் பண்ணி பேசுவாரு. இன்டெரக்டா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். கடைசியா ஒரு 6-7 படங்களுடைய ஆடியோ லான்ச் எடுத்துக்கிட்டாலும் இப்ப நேரடியா அரசியலுக்கு வந்தாச்சு. இப்ப இதே தமிழ்நாட்டில் நடந்திருந்தா கண்டிப்பா அவர் ஒரு இன்டெரக்டான அரசியல் ஸ்பீச்சை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. மலேசியால இப்படி ஒரு ரூல் போட்டிருக்காங்க, இதையும் மீறி விஜய் அரசியல் பேசுவாரா? இல்ல, ஏன் அரசியல் பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கணும்? இது ஒரு சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன், இதுல ஏன் அரசியல் பேசணும்? அவர் பேச மாட்டாருங்க. விஜயை பொறுத்தவரையில அவர் ரொம்ப ஜென்டில்மேன். எந்த இடத்துல எதை பேசணும், எல்லா இடத்துலயும் கொண்டு போய் அரசியல் சொருக மாட்டாரு. திமுக காரங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, துணை முதல்வர் எல்லாம் எல்லா இடத்துலயும் போய் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது மாதிரி எங்க எதை பேசணும்ன்றத he knows very well.
ரெண்டாவது வந்துங்க அது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், அங்க பேசுவார். இதுக்கு முன்னால கூட பாருங்க, எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, லியோவுடைய சக்சஸ்ஃபுல் அந்த சக்சஸ் பார்ட்டிலயோ ஃபங்க்ஷன்லயோ அப்ப வந்து இது மாதிரி கேட்டாங்க, இது போல தேர்தல் அரசியலை பத்தி எல்லாம். அப்ப அவரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, கப்பு முக்கியம் பிகிலுன்னாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது ரொம்ப பெரிய வைரல் ஆச்சு. அது போல இவர் வந்து பூடகமா ஏதாவது சொல்லலாமே தவிர, மலேசியால போய் என்ன அரசியல் பேச போறாரு? திமுக ஆட்சி பேசதான் அது வந்து சரியில்லைன்னு அவருக்கே தெரியும். அரசியல் கூட்டங்கள் தான் நடத்திட்டு இருக்காரு. இப்பதான் ஈரோட்ல வச்சு வெளுத்தாரு, 2 லட்சத்துக்கு மேல கோபிச்செட்டிப்பாளையத்துல நம்ம முன்னாள் எம்எல்ஏ செங்கோட்டையன் சொல்றாரு. லட்சக்கணக்கில் வந்தாங்கன்றது உண்மை. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தேர்தல் பரப்புரைக்கு தமிழ்நாட்டுல, ஏன் இந்தியாவில் கூட இவ்வளவு பேர் வந்தது என்பது ஒரு ரெக்கார்டு தான். அதுலதான் வச்சு நல்லா தீய சக்தி தூய சக்தின்னு ஒரு பெரிய முழக்கத்தையே கொடுத்துட்டாரு. அதுக்கு மிஞ்சி என்ன போயிட்டு அங்க கூலாலம்பூர்ல போயிட்டு பேச போறாருன்னு எனக்கு தெரியல. பேசுவார்னு எதிர்பார்ப்பதும் தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த மேடை, அது அந்த வீட்டு தான். எங்க போனாலும் வந்து அரசியல் இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. அது ஒரு சினிமா லான்ச் பண்றாங்க, ஆடியோ, அதனால அங்க பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா ஏதாவது பூடகமா பண்ணுவாரு. அவர் ரொம்ப குசுத்தனமா நாங்களுமே பூடகமா தான் எதிர்பார்க்கிறோம். அதான் அது எதிர்பார்க்கலாம்ல, அந்த மாதிரி சொல்ல பூடகமா மத்த இடங்கள் இல்லாம குட்டி கதைகளை. கேரக்டர் விஜய் வந்து அத பண்ணலன்னா விஜய் இல்ல, அவர் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. ஏன்னா இப்போ இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கூட பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு கதையும் சொல்லிட்டு அந்த கேரக்டருடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரியல. அப்புறம் அது என்ன கதைன்னு தேடி பார்க்கும்போது அவருடைய பெயரை ஒட்டிய ஒரு பேரு, கிட்டத்தட்ட அவருடைய பெயர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு சொல்ல போற அந்த குட்டி கதை அரசியல் கலந்ததா இருக்குமாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால கேட்டேன். அதாவதுங்க ஒன்ன நான் சொல்றேங்க, கூலாலம்பூர் இதுவரையில கண்டிராத கூட்டம் இருக்குங்க. அந்த அரங்கமே வந்து 80-85,000 வந்து டோட்டல் கெப்பாசிட்டின்றாங்க. அநேகமா அந்த ஈவெண்ட் தொடங்கி ஒரு 1 ஹவர்ல கம்ப்ளீட்டா வந்து அது ஃபுல்லாயிடுச்சு. கூலாலம்பூர் வீதிகள் எல்லாமே வந்து டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சில நேரலைகள்ல அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ ஈஸியா மாஸ் கிரவுட் ஃபுல்லா இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாதுங்க. அது ஈரோடா இருந்தாலும் சரி, அது வந்து திருநெல்வேலியா இருந்தாலும், இந்தியாவா இருந்தாலும், எங்க போனாலுமே விஜய்க்குன்னு ஒரு பெரிய மாஸ் ஃபாலோவிங் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுல இருந்தே பல ஆயிரம் பேர் போயிருக்காங்க, ₹1,00,000 செலவு பண்ணிட்டு அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கணும். ஏன்னா அந்த ரசிகர்களுக்குள்ள மனப்பான்மை அந்த இது கரெக்ட்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேர்வெல், நமக்கு பிரியப்பட்ட ஒரு நடிகர் வந்து பிலிம் வேர்ல்டுக்கு பை சொல்றாரு, அப்ப நாம கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ரசிகர்களுக்கு இருக்கிற அந்த மனப்பான்மை, அந்த எண்ணம் கூட இந்த திரையுலகத்துல இருக்காங்களே விநியோகஸ்தர்கள், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், அவங்களுக்கு இல்லாம போச்சு பாத்தீங்களா? நம்ம சக நடிகன் வந்து ஒரு ஃபேர்வெல் பண்ணும்போது அதை எவ்வளவு அழகா செய்யணும். அதுக்கு பதிலா வந்து படத்தை கொண்டு வந்து போட்டு ஒரு நாள் அப்புறம் ஒரு நாள் பின்னால அப்படி எல்லாம் பண்றதுன்றது ரொம்ப அருவருக்கத்தக்க முறையில இருக்குங்க. எனக்கு வந்து ஜீர்ணிக்க முடியல. அரசியல் வேற, சினிமா வேற, ரெண்டையும் ஏன் மிக்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே சார்.